என் ஆவியை உனக்குள் அனுப்புவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. என் வழி நடத்துதலை நீ அனுதினமும் அனுபவிக்கும் போது என் அளவற்ற அனுக்கிரகத்தை நீ அளவில்லாமல் அனுபவிக்க முடியும். நான் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவேன். நீ மன்னிக்க முடியாத நபர்களையும் நான் உனக்குள்ளிருந்து மன்னிக்க செய்வேன். நீ மறக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளையும் நபர்களையும் நான் உனக்குள்ளிருந்து மறக்க செய்வேன். உன் ஆறாத காயங்களையும் நானே ஆற்றுவேன். தீராத உன் பாவ பிரச்சனைகளையும் நானே மாற்றுவேன். உன் நுகத்தடிகளை முறிப்பேன். உன்னை புதிய மனிதனாய் மாற்றுவேன். நீ என் வாய்ப்போல் இருந்து ஜாதிகளையும் ஜனங்களையும் என் பக்கம் திருப்புவாய். இவைகளை நான் உனக்கு செய்ய வேண்டுமென்றால் நீ என் பிரசன்னத்தை அனுதினமும் நாட வேண்டும். என் வேதத்தில் என் வழிகளை தேட வேண்டும். அப்பொழுது நான் உனக்குள் வந்து உன்னை முழுமையாக ஆளுகை செய்வேன். என் ஆளுமையை உன் அனைத்திலும் நீ அனுபவிப்பாய். ஜெபம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்து நடத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உம்முடைய வல்லமை ஆட்கொள்ள அர்ப்பணிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எடுத்து பயன்படுத்தும் பாத்திரமாக எப்பொழுதும் காணப்பட எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.